இனிய காலை வணக்கம். உலக மின்னல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், கனடாவில் வாழும் அனைவரும் நாங்கள் வீடு வாங்க முடியாது, நாங்கள் எங்களுடன் உறவினர்களுடன் டொரண்டோ, வான்கூவர் மற்றும் சில இடங்களில் தான் இருப்போம் என்று நினைத்தீர்களேயானால் அது தவறு. அந்த தவறை நான் சரிப்படுத்தும் வரையில் சில இடங்கள் கனடாவில் இருக்கின்றன. அங்கு நீங்கள் நிம்மதியாகவும் எந்த விதமான கடன் தொல்லை இல்லாது குறைந்த விலையில் நல்ல வீடுகளை வாங்கக்கூடிய இடங்களை நான் உங்களுக்கு இன்று அறிய தரவிருக்கின்றேன். இது உங்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்றதை நினைத்துக்கொண்டு இதோ உங்களுக்கான பதிவை நான் உங்களுக்கு தருகின்றேன். கனடாவில் 3 லட்சத்துக்கு கீழ் வீடுகளும் வேலை வாய்ப்புகளும் உள்ளன. இந்த இப்படியான வசதிகள் உள்ளத 15 மறைந்த நகரங்கள் கனடாவில் வீடு வாங்குவது முடியாது என்று கனவு பலர் நினைக்கின்றார்கள். ஆனால் அது தவறாத எண்ணிக்கையாகும், தவறாத எண்ணம். ஏனென்றால் கனடாவில் வீடு வாங்கலாம். ஆனால் நீங்கள் முதல் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் தாயகத்தை விட்டு இங்கு வந்தது வேலை செய்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உங்களது பிள்ளைகள் உங்களது சந்ததியினர் நலமாக மட்டுமின்றி எந்தவித கடன் இல்லாமல், மற்றவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல், மற்றவரிடம் எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்கள் தாயவில் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் இந்த பதிவு உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது எனது தனிப்பட்ட கருத்து. ஓகே, இனி நாங்கள் இந்த 15 நகரங்களை பற்றி பார்ப்போமா? உண்மை என்னவென்றில், பெரிய நகரங்களை விட தவிர இன்னும் பல இடங்களில் மலிவான வீடுகளும் விண்ணிலியான வேலை வாய்ப்புகளும் உள்ளன. இன்றைய பதிவில் 3 லட்சத்துக்கு கீழ் வீடு வாங்க முடியும் 15 சிறந்த கனடா நகரங்களை பார்க்க போகின்றோம். முதலில் அட்லாண்டிக் கனடா, செயின்ட் ஜோன்ஸ், எட்மண்ட்ஸ்டன், பாத்ஹர்ஸ்ட், மாங்டன், ட்ரூரோ போன்ற நகரங்களில் வீட்டு விலை 1,30,000 முதல் 3 லட்சம் வரை உள்ளது. இங்கு மருத்துவம், உற்பத்தி, துறைமுகம், சேவைத்துறைகள் முக்கிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் இருக்கின்றன. வாடகைகள் குறைவாக இருப்பதால் வீடு வாங்க சேமிக்கவும் எளிதாக இருக்கும். அடுத்தது பிரேரி மாகாணங்கள். மூஸ் ஜோ, பிரின்ஸ் ஆல்பர்ட், சஸ்கச்சுவான் மற்றும் பிராண்டன், மனிடோபா நகரங்களில் வீடுகள் சராசரியாக 2,20,000 முதல் 2,80,000 வரை கிடக்கின்றன. இங்கு விவசாயம், சுரங்கம், கல்வி, மருத்துவம் போன்ற துறைகள் வேலைவாய்ப்பை உருவாக்குகின்றன. குறைந்த வரி, குறுகிய பணம் குடும்பங்களுக்கு சிறந்த இடங்களாக இருக்கின்றன. ஒன்டாரியோ மாகாணம் மிகவும் ஜனத்தொகை கூடியதால் இங்கு நீங்கள் வீடு வாங்குவது மிகவும் கடினம். ஆனால் மலிவான இடங்கள் இருக்கின்றன, வீடு வாங்கக்கூடிய மலிவான இடங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நகரங்களாக இருந்து பெரிய பெரிய இடங்களாக வந்த டொரண்டோ, GTA ஏரியா, மிசிசாகா, ஸ்காபரோ, ஏஜெக்ஸ், பிக்கரிங், பிராம்டன் போன்ற இடங்களில் நீங்கள் வீடு வாங்குவது என்பது அதுக்கு உங்களுக்கு காசு தேவைப்படுகின்றது. ஆனால் கொஞ்சம் டொரண்டோவை, GTAவை விட்டு கொஞ்சம் தள்ளி போனீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல வசதியுள்ள வீடு குறைவான விலைக்கு வாங்கலாம். அப்படியான இடங்களை பார்ப்போம். ஒன்டாரியோ மாகாணத்திலும் மலிவு இன்னும் இருக்கின்றது. தண்டபே, டிமின்ஸ், கோர்ன்போல் போன்ற நகரங்களில் வீட்டு விலை 2,50,000க்கு அருகில் அந்த அளவில் இருக்கும். அருகில் உள்ளது சுரங்கம், மருத்துவம், அரசு வேலைகள், முக்கிய ஆதாரங்கள், இயற்கை அழகும் நல்ல வசதிகளும் இங்கு கிடைக்கும். கிபெக் மாகாணத்தில் சில குறிப்பாக பிரெஞ்சு மொழி பேசுபவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் உள்ளன. சகுனே, த்ருவா-ரிவரே, செயின்ட் ஜோர்ஜஸ் நகரங்களில் தொழிற்சாலை, சுற்றுலா, கல்வி, வேலைகள் உள்ளன. பழைய பகுதிகளில் 3 லட்சத்துக்கு கீழ் வீடுகள் இன்னும் கிடைக்கின்றன. அல்பர்டாவில் ரெட் ஏரல் ஒரு நல்ல தேர்வு. தனி வீடுகள் விலை அதிகமாக இருந்தாலும் கொண்டோ மற்றும் ஸ்டார்டா ஹோம் மலிவாக கிடைக்கின்றன. மேலும் ப்ரொவின்சியல் சேல்ஸ் டாக்ஸ் இல்லாதது ஒரு பெரிய பலன் ஆக கருதுகின்றது. முடிவாக, கனடாவில் மலிவு வீடுகள் இன்னும் இருக்கின்றன. பெரிய நகரங்களை தவிர்த்து பார்க்க தயாராக இருந்தால் நல்ல வாழ்க்கை தரத்துடன் வீடு வாங்க முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செய்யுங்கள். இதை உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அனைவருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.